ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம அநேக காரியங்களை கவனிச்சுட்டு வரோம். வை ப்ரே, நம்ம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்ற தலைப்பு கீழே அநேக காரியங்களை கவனிச்சுட்டு வரோம். ஒவ்வொரு வாரமாக நம்ம 3 வாரம் நிறைய விஷயங்களை கவனித்து பார்த்தோம். முதலாவது வாரம் சொன்னேன், நான் ஜெபிக்காவிட்டால் இந்த பூமியில் கர்த்தர் எந்த கிரியையும் செய்ய முடியாது. என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சிறப்பாக அமையணும்னா நான் ஜெபிக்க வேண்டும், நான் கேட்க வேண்டும். நான் கேட்காவிட்டால், நான் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் நம்ம ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் ஜெபிக்கணும்னா, நான் ஜெபிக்கும் போது நான் தேவனோடு கூட ஒரு கூட்டாளியாய் மாறுகிறேன், நான் தேவனுடைய பங்காளராக மாறுறேன். அதனால் நான் ஜெபிக்கும் பொழுது நான் தேவனோடு கூட இணைந்து வேலை செய்கிறேன், இணைந்து நான் பணிபுரிகிறேன். அது ஒரு மிகப்பெரிய வேலை, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தர் நம்ம அவரோட கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய திட்டங்களை நம்ம வெளிப்படுத்துகிறாரு. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ இந்த பூமியில் நாம் அதை செய்ய முடியும். நமக்கு ஒரு பெரிய கிருபை, அது கர்த்தர் நமக்கு அதை கொடுக்கிறார். எப்போ நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படி செய்கிறார். அப்புறம் சொன்ன 3வது வாரம், நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்த முடியும். நாம் ஏன் இந்த உலகத்தின் மீது அதிகாரம் செலுத்தணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னேன். இந்த உலகம் சரியான விதத்தில் இல்லை, சரியான விதத்தில் இந்த உலகம் இயங்கலை. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குற காரியங்கள் எல்லாம் அநியாயங்கள் நிரம்பி இருக்கு, நிறைய நமக்கு எதிராக தான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தின் மீது ஒரு அதிகாரத்தை செலுத்துகிறோம். வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வியாதி இருக்குன்னா நாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் என்ன நம்ம தெரிஞ்சு ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே வியாதிக்கு நேராக, பலவீனத்துக்கு நேராக, சுகவீனத்துக்கு நேராக தேவனுடைய சித்தம் எப்பொழுதுமே நாம் குணமாக வேண்டும் என்பதுதான். வியாதி தேவ சித்தம் அல்ல, வியாதி தேவன் தருகிறது இல்லை. அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியும். அந்த அதிகாரத்தை செலுத்தும் போது என்ன ஆகிறது, இந்த வியாதி நம்மை விட்டு நீங்கி போகிறது, அந்த வியாதி நம்மை துன்பப்படுத்துவது இல்லை. அதே போலதான் வியாதி மட்டும் இல்லை, சமாதான குறைச்சல் இருக்கு வீட்டில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். நம்ம அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது நம் தேவனுடைய அதிகாரத்தையே இங்கே செயல்படுத்துகிறோம். அப்போ நம்மளுடைய செயல்படுத்தும் பொழுது இந்த சமாதானம் நம்மகிட்ட வரும், அந்த சண்டை எல்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிச்சாதான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். தொடர்ந்து நம்ம பார்ப்போம், நான் ஏன் ஜெபிக்கணும். நான் ஜெபித்தாதான், இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு, நான் ஜெபித்தால் மட்டுமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நான் ஜெபிச்சாதான் தேவன் எனக்கென்று என்ன வச்சிருக்கிறாரோ அது என் வாழ்க்கையில நிறைவேறும். நான் ஜெபிக்காவிட்டால் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற முடியாது. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, தேவன் உங்க வாழ்க்கையில உங்களை பெருக பண்ணணும்னா நீங்க ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்காவிட்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. 3 கேள்வியில் இன்னைக்கு செய்தியை விளக்க போறேன். முதல் கேள்வி, நான் ஏன் தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்? எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு, எனக்கு நிறைய விஷயம் நான் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்? பாருங்க, உங்க இதயத்துக்குள்ள ஆசைகள், விருப்பங்கள் இருக்கலாம். அதை கொடுத்தவரும் யார் தான்? தேவன் தான். அந்த ஆசைகளையும் இந்த விருப்பத்தையும் கொடுத்தவர் யார் தான்? தேவன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்குல்ல, நான் இந்த விஷயத்தை சாதிக்கணுன்றது, அது தேவன் கொடுத்தது தான். ஆனால் அந்த தேவன் கொடுத்த ஐடியாவை உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் செய்யும் பொழுது, உங்களுக்கு இருக்கிற அந்த மாம்ச ரீதியான பலனில் செய்யும்போது நம்ம அதனுடைய முழுமையை எட்ட முடியாது. ஆனால் நீங்கள் அப்படியே தேவ திட்டத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவ திட்டம்னா என்ன? உங்களை பற்றி வச்சிருக்கிற தேவ திட்டம். இன்னும் ஒரு சில நேரத்தில் நம்ம தப்பா கூட நம்முடைய திட்டத்தை வகுத்து வச்சிருக்கலாம். கர்த்தர் நமக்கு பெரிய விஷயத்தை வச்சிருக்கலாம். நம்ம ரொம்ப சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம செட்டில் ஆகலாம், சின்ன விஷயத்துக்கு நம்ம செட்டில் ஆக முடியும். அதனால தேவ திட்டத்தை நீங்க பார்க்கும் பொழுது, உங்களுக்கு திட்டத்தை கொடுத்தாருல, அதே திட்டம் தான் அங்க இருக்கு. ஆனா அங்க அதை விட 10,000 மடங்கு அது பெருசா இருக்கு, 10,000 மடங்கு அது ரொம்ப உயர்வா இருக்கு. அப்ப தேவ திட்டத்தை ஏன் என் வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா, தேவ திட்டம் என் வாழ்க்கையில எப்பொழுதுமே நான் திட்டம் தீட்டி வச்சிருக்கிறத விட மிகப்பெரிய திட்டங்கள் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திருப்புவோம் எபேசியர்கள் நிருபத்தை 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3:20-21 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அங்கே ரொம்ப
அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்ப நான் வேண்டிக் கொள்வதற்கும் நான் நினைப்பதற்கும், சில நேரம் நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கலாம், சில நேரம் என் லைஃப்ல திட்டங்களை தீட்டும் பொழுது நான் என்னுடைய திட்டம் ஒரு லெவல்ல தான் போட முடியும். ஆனால் நான் ஏன் தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னா அந்த திட்டத்தை விட பெரிய பெரிய திட்டத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய திட்டம் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப உயர்வா இருக்கு. அதனாலதான் நீங்க ஜெபிச்சு உங்களுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, தேவ திட்டம் என்னவோ அதை உங்க லைஃப்ல நிறைவேற்ற முயற்சி செய்யணும். அப்படி நீங்க நிறைவேற்ற முயற்சி செய்யணும்னா நீங்க தேவனோடு கூட உறவில் இருக்க வேண்டும். நான் உறவுல இல்லாம, தேவனோடு கூட உறவில் இல்லாம நான் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஜெபம் ஒரு உறவின் நேரம். நாம் ஜெபிக்கும் போது தேவனோடு கூட உறவாடுகிறோம். அது ஒரு நெருக்கத்தின் நேரம். நம்முடைய உதாரணத்துக்கு நமக்கு ஃப்யூச்சரில் குழந்தைகள் இருக்குது, குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைகள் கூட நல்ல நேரம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு என்ன புரியாது, நம்மளுடைய அன்பு புரியாது, நம்முடைய நேசம் புரியாது, நமக்கு கர்த்தர் நமக்கு அப்பா என்ன வச்சிருக்காருன்னு அதுக்கு தெரியாது, ஒரு அப்பாவுடைய பாசம் அதுக்கு புரியாது. அதே போல் ஒரு தகப்பனோ ஒரு தாயோ அவங்க குழந்தைய அவங்க நெருக்கமாக வளர்க்கலை அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய பாசம் என்னன்னு அவங்களுக்கு புரியாது. அது போல தான் ஜெபம் என்கிறது ஒரு உறவின் நேரம். நம்ம கர்த்தரோடு அமர்ந்து உறவாடும் போது நம்ம உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது, அவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இங்கே என்ன விஷயம்னா நம்மளை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், அவரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் ஜெபிக்க 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 நான் கர்த்தர் கூட உறவாட என்ன ஆகிறது, அவர் திட்டங்கள் என்ன, அவருடைய விஷயங்கள் என்ன. உதாரணத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானிங் டயக்ராம் பார்த்துருக்கீங்களா? அந்த பிளான் டயக்ராம் இருக்கும்ல, அது எப்படி இருக்கும்? சும்மா கோடு கோடாக என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டு வச்சுருப்பாங்க, அளந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அதே நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியர்கிட்ட கொடுத்து அவங்க கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவாங்க, அந்த கிராஃபிக்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக உருவாக்கி வச்சுருப்பாங்க தெரியுமா? ரொம்ப அழகாக அந்த கம்ப்யூட்டரைஸ்டு பிளான்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரியா? அதை விட எது நல்லா இருக்கும், அந்த பில்டிங் கட்டி முடிக்கும் போது என்ன இருக்கும், இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம திட்டங்கள் அநேக நேரத்தில் இந்த பிளான்ஸ் மாதிரி, இந்த பேப்பரில் வரைஞ்சி வச்சிருக்கல பிளான் மாதிரி, அது பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி சரி ஓகே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது ஒரு கட்டி முடிக்கப்பட்ட வீடு போல. அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு, சூப்பராக ரொம்ப எக்ஸ்ட்ராவேகண்டாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய தயாராக இருக்கிறாரு. அதனால தான் நீங்கள் தேவனுடைய திட்டம் எதுவோ அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்தாதான் அவர் திட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இது முதல் கேள்வி. நான் ஏன் அவர் திட்டத்தை நிறைவேற்றணும்னா அவர் திட்டம் எப்பொழுதுமே உயர்ந்தது, அவர் திட்டம் எப்பொழுதுமே பெருசு. அப்போ அவர் திட்டம்னா ஏன் திட்டம் மாறிடுமா? இல்லை, உங்கள் திட்டத்தை கொடுத்தவர் அவர் தான். உங்கள் லைஃப்பில் இப்படி தான் நீங்கள் வாழணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுத்தவர் அவர் தான். அதை 10,000 மடங்கு பெருசாக்கி அதை நிறைவேற்ற தேவனால் கூடும். ரெண்டாவது கேள்வி, சரி இப்போ நான் ஏன் அவர் திட்டத்தை நிறைவேற்றணுன்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பதிலை கண்டுபிடிச்சேன். ரெண்டாவது கேள்வி, நான் ஏன் ஜெபிக்கணும், நான் ஏன் தெரிந்து கொள்ளணும், ஏன் கர்த்தரே செய்யக்கூடாது, நான் ஏன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அல்லது நான் ஜெபிச்சாதான் கர்த்தர் செய்யணுமா, அல்ல நான் போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்தாதான் கர்த்தர் செய்வாரா, ஏன் கர்த்தரா செய்ய மாட்டாரா அப்படின்னா கர்த்தரா செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டாரு? மொதல் விஷயம் சொல்றேன், நம்முடைய தேவன் ஒரு ஜென்டில்மேன். ஏங்க என் வாழ்க்கையில் என்னை இந்த உலகத்தில் படைச்சாரு, இந்த படைச்ச அவருக்கு எல்லாவற்றையும் செய்ய தெரியாதா அப்படின்னா அவர் நம்மளை அப்படி படைக்கலை. எல்லாத்தையும் நம்மக்கிட்ட புகுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர் இல்லை. நம்முடைய கடவுள் ஒரு ஜென்டில்மேன். சொல்லுங்க, அவர் யாரு? ஜென்டில்மேன். அவர் யாரையும் வற்புறுத்துறது கிடையாது, ஃபோர்ஸ் பண்றது கிடையாது. நம்மளை படைக்கும் பொழுது அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாரு. அதான் ஆதியாகமம் 1:25-26 வாசிக்கிறோம்ல, வாரம் வாசிக்கிறோம். அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவர் ரூபம் அவர் சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா அதுக்கு ஒரு உயர்ந்த ஒரு நோக்கம் உண்டு, அதுக்கு உயர்ந்த ஒரு நோக்கம் உண்டு. நம்ம பிள்ளைங்களை எப்படி கனப்படுத்துறோம்,
நம்ம பிள்ளைங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறோம், அது போல நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு கர்த்தர் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் வாழ்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவரை போலவே படைச்சிட்டு நம்மளை விடல, அவரை போலவே படைச்சி இந்த பூமியை ஆளுகை செய்ய முடிக்க தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன்ல, முதல் ஆசீர்வாதம் மனுஷனுக்கு கொடுத்தது என்ன? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரு. ஏன் நான் ஜெபிச்சாதான் நடக்கும்? அப்படின்னா, கர்த்தர் என்னை அவரை மாதிரியே உருவாக்கி இருக்கிறாரு, இந்த பூமிக்கு அதிகாரியை என்னைய மாத்திருக்கிறாரு. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் அவரை போலவே இருக்கிறதுனால நான் என்னுடைய வாழ்க்கையில சுய சித்தத்தோடு, ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்றோம்ல, சுய சித்தத்தோடு நான் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய கடவுள் எவ்வளவு நல்லவர்னா, அவர் பாருங்களேன், நன்மை தீமை அறியதுக்கான என்ன பண்ணிட்டாரு, தோட்டத்தில் வச்சுட்டு சொல்றாரு, எதுக்கும் தடை போடலை. அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, இதை சாப்பிடாத, அவ்வளோதான். அதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேலி போட்டு அதை ஃபுல்லாக மறைச்சி அவன் கண்ணுக்கு மறைச்சிலாம் கர்த்தர் வைக்கல. ஆண்டவர் என்னைக்குமே நமக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரு, நமக்கு சுய சித்தத்தை கொடுத்து நமக்கு ஒரு சாய்ஸ் எடுத்து நம்ம முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய திராணியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எப்படி நான் முடிவெடுத்து நான் செய்ய முடியும், நான் நினைச்சா அதை செய்ய முடியும், நான் நினைச்சா அதை செய்யாம என்ன பண்ணலாம், தனியா போய் தவிர்த்திருக்கலாம். God has given me a free will. அதனால தான் நான் ஜெபம் பண்ணி தெரிந்திருக்காம, நான் ஜெபம் பண்ணி தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் என்னன்னு கேட்காம கர்த்தர் செய்கிறவர் செய்ய முடியாது. ஏன்னா நம்முடைய கடவுள் ஜென்டில்மேன். அவர் போய் ரோபோ மாதிரி நம்மளை படைக்கலை, நீ இதை தான் செய்யணும், நீ இதை தான் பண்ணணும், இதை மாரி எதுவும் செய்யக்கூடாது, அப்படி இல்லை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் சூஸ். அது மட்டும் இல்லை, we serve a God who respects us. கடவுள் பாருங்க நமக்கே சாய்ஸ் தராரு, சுய சித்தம் கொடுத்து நீ விரும்பினால் என்ன பண்ணு, இந்த காரியத்தை செய்யின்னு சொல்றாருல்ல. அது கடவுள் நமக்கு தர்ற மரியாதை, அது கடவுள் நமக்கு தர்ற மரியாதை. நம்மளை மதிக்கிற கடவுள் அவரு. நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் செய்கிறதான் செய்வேன் இருக்கிற கடவுள் அல்ல, நம்மளை மதிக்கிற கடவுள். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிவி ஷோஸில் இல்லையோ பார்த்துருக்கலாம், அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்களுடைய ரூம் இருக்கும். அந்த பிள்ளைங்களுடைய ரூமில் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பெர்மிஷன் கேட்காம உள்ளே போக மாட்டாங்க. கதவை தட்டி உள்ளே வரலாமா, யாரு அப்பா அம்மா பிள்ளைங்கள்ட்ட கேட்பாங்க, உள்ளே வரலாமா, வேணாம் அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ளே வரமாட்டாங்க. வாங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க, உள்ளே வராங்க. ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு அதிகாரம் இருக்கா, உள்ளே போய் என்ன பண்ணலாம்? நம்ம அப்பா அம்மாவெலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்ன நீ கதவை சாத்திட்டு தூங்குறிய டப்பால்னு திறந்து அவங்க பாட்டுன்னு உள்ளே வராங்க. தவறு இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆனாலும் அந்த வெஸ்டர்ன் பேரண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துருக்குறாங்க. சில நேரத்தில் பெர்மிஷன் இல்லாமல் டக்குனு கதவை திறக்கிறதும் நல்லது தான், பார்த்துக்கோங்க. அப்போ தான் என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியும் பாருங்க. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளும் அவங்க டோரை பயங்கரமாக லாக்லாம் பண்ணி வச்சுக்கிறது இல்லை, அவங்க டோர் சும்மா சாத்தியிருக்கும் ஒரு ப்ரைவசிக்கு. ஏன் இந்த அப்பா அம்மா பெர்மிஷன் கேட்டு உள்ளே போகிறாங்க? இது எதை காமிக்குது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, ஒரு மரியாதை தராங்க, ஒரு மரியாதை தராங்க. இட்ஸ் எ ரெஸ்பெக்ட், இட்ஸ் எ ரெஸ்பெக்ட். நம்ம பேங்க்கில் போகிறோம், பேங்க்குக்கு போய் நிற்கிறோம், மேனேஜர் ரூம் இருக்குது, மேனேஜர் ரூம் கிளாஸில் தான் உருவாயிருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறோம், ஒரு நாக் பண்ணுறோம், இல்லை மே ஐ கம்மின்னு கேட்டு என்ன பண்ணுறோம், அப்புறம் உள்ளே போகிறோம். அதுபோல் நம்முடைய கடவுள் நம்மளை மதிக்கிறதுனால அவர் ஃபோர்ஸ் பண்ணி திட்டங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறது இல்லை, நான் கேட்கணும். இப்போ பாருங்க, அந்த அப்பா அம்மா அந்த கதவை தட்டி உள்ளே போகிறது எதை குறிக்குது, அவங்கள மதிக்கிறாங்கன்றதும் தெரியுது. அது மட்டும் இல்லை, அவங்க யாருன்னு தெரியுது. அதாவது அந்த பிள்ளைங்க யாரு, தே டிசர்வ் ரெஸ்பெக்ட்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்கள மதிக்கணும், அவங்க பிள்ளைங்க இந்த வீட்டினுடைய அதிகாரிகள், இந்த வீட்டினுடைய முக்கியமான நபர்கள் அப்படின்னு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மரியாதையும் அவங்க தராங்க. அப்ப அதே போலதான் நம்முடைய கர்த்தர் நம்மளை மதிக்கிறாரு. நம்மளை மதிச்சு, இஃப் யூ சூஸ், உனக்கு வேணும்னா நீ ஜெபிச்சு காரியங்களை பெற்றுக்கொள்னு சொல்றாரு. திருப்பம் உபாகமத்துல இன்னொரு உதாரணம் பைபிள்ல இருந்து. உபாகமத்துல 30ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப அழகா கடவுள் சாய்ஸ் தராரு பாருங்கண்ணே. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுவாயாக. அவரே உனக்கு ஜீவனம் தீர்க்காயுசுமானவர் என்றார். ஸோ கடவுள் சாய்ஸ் கொடுக்குறாரு, 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. ஜீவனை வச்சிருக்கிறேன், மரணத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஜீவனை நீ எடுத்துக்கோ, அது நல்லதுன்னு சொல்றாரு. இதை சூஸ் பண்ணா உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. ஆனாலும் அதையும் மீறி சூஸ் பண்றதும் யார் கையில இருக்கு? என் கையில இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறேன், நீ வேணா அதையும் சூஸ் பண்ணலாம், ஆனா அது வேணான்னு சொல்றாரு. ஸோ வேணான்னு சொல்லிட்டு இந்த டிசைடிங் அத்தாரிட்டியை கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. நான் முடிவெடுத்தால் ஒழிய நான் தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறாது. அப்ப கடவுள் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து நீ ஜீவனை தெரிந்து கொள்னு சொல்றாரு. இன்றைக்கு நம்ம இந்த சான்ஸ் எடுத்து ஜீவனை தெரிஞ்சுப்போம். அவருடைய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. ஜீவன்னா என்ன? ஜீவன் அங்கதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்குல்ல. கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு. நல்ல சுக வாழ்வு, ஒரு நல்ல ஃப்ரீ லைஃப், நல்ல உயர்ந்த தரமான வாழ்வு. ஜீவன்னா என்ன? தேவனுடைய நன்மை, தேவனுடைய பரிபூர்ணம். இந்த கர்த்தர் நமக்கு ஒரு சான்ஸ் தரார். நீங்க ஜெபம் பண்ணி அவர் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றதுக்கு ஒரு சான்ஸ் தரார். அவருடைய சான்ஸ் எப்படிப்பட்டது? அவர் நம்ம தெரிந்து கொள்ளும் போது என்ன ஆகும்? ஒரு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, நீ தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அப்ப ஒரு உறவுக்கு அழைக்கிறார் நம்மள. சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அப்ப when we choose God, when we choose God's plan, we are going to be prosperous. நம்ம அவர் திட்டங்களை தெரிந்தெடுக்கும் போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ முதல் கேள்வி கேட்டோம், நான் ஏன் தேவ திட்டத்தை தெரிந்தெடுக்கணும்? ஏன்னா தேவ திட்டம் எப்பொழுதுமே சூப்பரா இருக்கு, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறார். 2வது, ஏன் நான் சூஸ் பண்ணணும்? ஏன் கடவுளே என் வாழ்க்கையில் திட்டங்களை தரக்கூடாது? அப்படின்னா கர்த்தர் நம்மளை மதிக்கிறார், நமக்கு சுய சித்தத்தை கொடுத்துருக்கிறார். இஃப் யூ ப்ரே ஃபார் சம்திங் யூ வில் ரிசீவ் சம்திங். நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீர்களோ நீங்கள் ஜெபித்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நீங்கள் ஜெபத்தில் சூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஜெபத்தில் என்ன பண்ணுறீங்க? தெரிந்தெடுக்கிறீர்கள். ஆமாம், நான் சுகத்தை விரும்பி ஜெபிக்கிறேன், சுகம் என்னுடையதாய் மாறும். 3வது சொல்கிறேன், how do I choose the plans of God for my life? எப்படி தேவ திட்டத்தை என் வாழ்க்கைக்கு நான் தெரிந்தெடுக்கிறது? அல்லது எப்படி நான் ஜெபித்து, எப்படி நான் ஜெபிச்சா தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும்? இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். how do I choose the plans of God or how do I fulfill the plans of God in my life? எப்படி நான் நிறைவேற்ற முடியும்? நான் எப்படி ஜெபிச்சா எப்படி அது நிறைவேறும்? சொல்கிறேன் பாருங்க, pray by the word of God. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் ஜெபிக்கணும். நம்ம பிரேயர் எப்போதுமே எதன் அடிப்படையில் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நீங்க ஜெபிச்சா நீங்க கேட்டா கர்த்தர் செய்வாருன்னு சொன்னேன். ஆனா நீங்க ஜெபிச்சு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்டா கர்த்தர் உடனே செஞ்சிருவாரா? இப்ப உதாரணத்துக்கு கர்த்தரை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, he is an unlimited Godன்னு சொல்லுது. எல்லைகளற்ற கர்த்தர், அவர் டிரான்செண்டன்ட்னு சொல்லுது. அதாவது எல்லாவற்றையும் கடந்தவர், அவர் கடவுள், அவர் எல்லையற்றவர், எல்லாவற்றையும் கடந்தவர், அவர் சர்வ வல்லவர். அவர் ஏங்க நீங்க சொல்லி கேட்கணும்? இப்படி நம்ம யோசிக்கணும்ல. நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்கணுமா? நான் செய்யுங்கன்னு சொன்னா அவர் செஞ்சிடணுமா? அவர் செஞ்சிருவாரா? அவர் எல்லாவற்றையும் கடந்தவர், எல்லைகளை கடந்தவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நினைச்சா எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனா ஏன் நான் ஜெபிக்கணும்னு சொல்றாரு? ஆனா ஏன் நான் கேட்டதான் நடக்கும்னு சொல்றாரு? ஏன்னா நிறைய பேர் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, மாம்சத்துல ஜெபிப்பாங்க. எப்படி ஜெபிப்பாங்க? மாம்சத்துல நல்ல சத்தமா, நல்ல அழுது புலம்பி உருண்டு பிறண்டு என்னென்னமோ சொல்லி, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி,
அழகான வார்த்தைகளை சொல்லி அப்படியே மாம்ச ரீதியாக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் ஒருபோதும் கேட்பது இல்லை. கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்கிறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறாரு. Pray according to the word. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கணுன்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஆனா அவர் எப்ப ஜெபத்தை கேட்கிறாரு, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது. அதனால தான் பைபிள் வாசிக்கிறது அவசியம். பைபிள்ல என்ன இருக்குன்றத நம்ம என்ன பண்ணினோம், தெரிஞ்சு வச்சுக்கணும். வேதம் நமக்கு சும்மா எதையோ எழுதி வச்சிடல. நிறைய பேர் இன்னைக்கு பைபிளை மதிக்க மாட்டாங்க. பைபிள் வெறும் புக்குங்க, இதை வச்சு என்னங்க பண்றது, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு போறாங்க. இல்லை, இந்த பைபிள் ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரு நமக்கு தெரியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஆனா நீங்க நிறைய கிறிஸ்தவ என்ன நினைச்சுக்கிறாங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாருங்க, அவர் எல்லாத்தையும் செஞ்சிருவாருங்க, என் தேவை கர்த்தருக்கு தெரியாதா, என் தேவை கர்த்தருக்கு தெரியாதா, அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சு விட்டுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆனால் நீங்கள் நானும் ஜெபிக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புறாரு. உங்களுக்கு தேவையை குறித்து ஜெபிங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை குறித்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. தேவையை குறித்து என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. ஜெபிக்காம விட்டுறாதீங்க. சரி, கர்த்தருடைய வசனத்துல எந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றது? ஏன்னா எக்கச்சக்க வசனம் இருக்குல்ல பைபிள்ல, எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்கு. சில விஷயங்கள், சில வசனங்கள் ரொம்ப எப்படி இருக்கு, ரொம்ப ஹார்ஷாவே இருக்கு. தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே அவன் பல்லெல்லாம் என்ன பண்ணுங்க, உடைங்க அப்படின்லாம் ஜெபம் பண்றாரு தாவீது. ஆண்டவருடைய பல்லெல்லாம் உடச்சி போட்டுருங்கலாம் ஜெபம். அப்படி நம்ம ஜெபிக்கிறதா? இல்ல, பைபிள்ல நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு. என்ன இருக்கு? வாக்கு தத்தங்கள். we have promises in the Bible. திரும்புங்க எபிரேயர், இன்னும் 1-2 வசனம் வாசிச்சு முடிப்போம். எபிரேயர் 6:13. எபிரேயர் 6:13 நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. சொல்றாரு, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வார்த்தை என்ன நமக்கு காமிக்குது? ஆபிரகாம் தேவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றாரு. என்ன வாக்கு பண்றாரு? இதெல்லாம் நான் செஞ்சு உனக்கு முடிச்சு தருவேன், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு. அவரை விட பெரியவர் யாரும் இல்லாதனால அவருக்கு மேலே என்ன பண்ணாரா, சத்தியம் பண்ணார். அப்ப கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு பிரமாணத்தை போன்றது. எது மாதிரி? ஒரு லா மாதிரி, ஒரு பிரமாணம் மாதிரி. ஏன்னா கர்த்தர் என்ன பண்றாரு, தமக்கு மேலேயே சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். என்னை விட பெரியவர் யாருமே இல்லை என்பதனால அவர் மேலேயே அவர் சத்தியம் பண்ணி இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கார். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒரு லா மாதிரி, ஒரு ஒரு பிரமாணம் மாதிரி. இந்த பிரமாணம் யாருக்கும் மாறப்போவது இல்லை. இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்கள் அப்படியே நிறைவேறுகிறது, நிறைவேறும். ஆண்டவர் சொன்னார்ல, நான் உன் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை என்ன பண்ண உனக்கு தருவேன். உபாகமம் 7:8 நீங்க வாசிக்கும் போது சும்மா எடுத்து வாசிச்சிருவோம், ரொம்ப சூப்பரா அழகா இருக்கும். அங்க ஆண்டவர் சொல்லுவார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் சாதாரணவைகள் அல்ல. உபாகமம் 7:8, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினால் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். இப்ப பாருங்க, வாக்குத்தத்தம் என்பது கர்த்தர் இட்ட ஆணை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். அது ரூல் மாதிரி, அது லா மாதிரி. அது அவரே என்ன பண்றது இல்லை, மீறுறது இல்லை. அவரே மீறுறது இல்லை. அவர் சொல்றாரு, நான் உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினாலும் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்தும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் இருந்தும் உங்களை மீட்டு கொண்டார். இப்ப ஆண்டவர் பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், எதனாலும் செய்வார். நீங்க அவருடைய வாக்குத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இங்க ஆபிரகாமை பத்தி வாசிச்சோம்ல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. அப்ப அங்க வசனம் என்ன சொல்லுது? நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுது. Surely I will bless thee சொல்லுது.
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லுது. அப்ப அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்ம எதை சொல்லி ஜெபிக்கிறோம்? அவர் பண்ணின சத்தியத்தின்படி நம்ம சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு ஆபிரகாமுக்கு, நிச்சயமா செய்வேன்னு சொன்னாரு, 100% செய்வேன்னு சொன்னாரு. அப்ப அவர் தமக்கு மேலேயே சத்தியம் பண்ணாரு. அவர் செஞ்ச ஒவ்வொரு சத்தியமும் ஒவ்வொரு பிரமாணம் மாதிரி, அது ஒரு லா மாதிரி, அது ஒரு சட்டத்திட்டம் மாதிரி, அதை அவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறாரு. அப்ப நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணோம். நம்மள மாதிரி ஒருத்தர் ஜெபம் பண்ணார் பைபிள்ல. சாலமோனை பத்தி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 6:17 திருப்புங்க. 2 நாளாகமம் 6:17. அங்க சாலமோனுடைய ஜெபத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியனாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. அப்ப சாலமன் எப்படி ஜெபிக்கிறாரு? நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு சொன்ன வார்த்தைகள் மெய் என்று விளங்குவதாக. அப்ப கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறதுக்கு சிறந்த முறை என்னன்னா, டேக் அவுட் த ப்ராமிசஸ் ஃப்ரம் த பைபிள். வேதத்துக்கு வாக்குத்தத்தங்களை எடுங்க, அது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்க? ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்த வார்த்தை நான் பேசுகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன்ற வார்த்தையை வச்சு ஜெபிங்க. அது கர்த்தர் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார், சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அது ஒரு பிரமாணம் போல, அதை அவர் மாற்றுவதே இல்லை. எக்கச்சக்கம் பைபிள்ல ப்ராமிசஸ் எக்கச்சக்கமா இருக்கு. வியாதியை பத்தி சொல்லும் போது, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்றது ஒரு வாக்கு தத்தம். இட்ஸ் a promise from God. ஆண்டவரே, வியாதியை என்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, இந்த வியாதியை விலக்குறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. வியாதியை கர்த்தர் உங்களை விட்டு விலக்க பண்ணுவார். அவர் விலக்குவார். அவர் சொன்னபடியே செய்கிற கர்த்தர். 18ஆம் வசனம், தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அவருடைய ஜெபம் எதுல வேரூண்டி இருந்துச்சுன்னா, அவருடைய அப்பாவுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படியே ஆண்டவரே நீ செய்யும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் அப்படியே அமையட்டும். நம்ம வாயை திறந்து ஜெபிக்கிற ஜெபம் முக்கியம். முக்கியம். அதனாலதான் நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, தெரிஞ்ச வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதை விரும்புகிறவன் அதன் பலனை புசிக்கிறான், அதன் கனியை புசிக்கிறான். அதை விரும்புகிறவன். நீங்க வாயிலிருந்து பேசுற வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப கவனமா பேசணும். நீங்க வாயை திறந்து பேசுற வார்த்தைகள் நீங்க விரும்பி பேசுற வார்த்தைகள். நீங்க விரும்பாம வாயிலிருந்து வார்த்தைகள் வராது. ஏன்னா வசனம், அதுக்கும் வசனம் இருக்கு. உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளம் எதனால் நிரம்பி இருக்கிறதால வாய் பேசும். நீங்க ஜெபிக்கும் போது நீங்க சரியான வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்க பேசும் போது என்ன பண்ணணும்? ரைட் வேர்ட்ஸை சூஸ் பண்ணி பேசணும். சும்மா கண்டதை பேசிட்டு இருக்க கூடாது, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்க கூடாது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நீங்க எதை பேசுறீங்க, எதை வாயை திறந்து சொல்றீங்க ரொம்ப முக்கியம். சில பேர் எப்ப பார்த்தாலும் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. எனக்கு ஏங்க செய்ய போறாரு? நான்லாம் ஒரு சாதாரண ஆள், நான்லாம் ஒரு பாவி, நான்லாம் பாருங்க, நான்லாம் எம்மாத்திரம் ஆண்டவர் கண்ணுக்கு, எனக்கெல்லாம் எப்படி செய்வாரு? அந்த வார்த்தையை நிப்பாட்டுங்க. அதனால தான் மார்க் 11:23 ஞாபகம் இருக்கா? மார்க் 11:23 நேரம் மனப்பாடமா இருக்கணுமே. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே தன்னுடைய மனதில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். 3 தடவை சொல்லி சொல்லி சொன்னபடியேன்னு வருது இல்ல? அந்த சொல்லு பேச்சுக்கு வல்லமை உண்டு, உங்களுடைய ஜெபங்களுக்கு வல்லமை உண்டு. நீங்க ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கிறீங்க, என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறீங்க, என்ன வார்த்தைகளை சொல்லி பேசுறீங்க, உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹோட்டல்ல போய் உட்காடுறீங்க, சொல்றேன், வீணான வார்த்தைக்கும் நீங்க எதை பத்தியும் ஜெபிக்காம இருந்தாலும் என்ன ஆகுன்றதுக்கு சொல்றேன் பாருங்க. ஹோட்டல்ல போய் உட்காடுறீங்க, உட்காந்துட்டு வெயிட்டர் வராரு, வந்து என்ன சொல்றீங்க? எனக்கு பசிக்குதுங்க அப்படின்றீங்க. எல்லாருக்கும் தெரியும் நீங்க எதுக்கு ஹோட்டல் போயிருக்கிறீங்க. உங்களுக்கு பசிக்குது, அதனால தான் ஹோட்டல் போயிருக்கிறீங்க, சாப்பிட்றதுக்காண்டி தான் ஹோட்டல் போயிருக்கிறீங்க. ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு எனக்கு பசிக்குது, நம்ம வெயிட்டர் பார்ப்பாரு, சரிங்க என்ன வேணுன்றத
சொல்லுங்க. தோசை இருக்குது, இட்லி இருக்குது, பூரி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, பிரியாணி இருக்குது, என்னென்ன இருக்கோ எல்லாமே எல்லாமே சொல்கிறாரு. சொல்லி உங்களுக்கு என்னங்க வேணும் சொல்லுங்க. இல்லைங்க எனக்கு பசிக்குது அப்படின்னா நம்மளை எப்படி பார்ப்பான் அவன்? என்னங்க என்னமோ ஆயிடுச்சு இவருக்கு. அது போல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு ஸ்டோரில் இருக்குது. மெனு ரெடியாக இருக்குது. அந்த மெனு தான் ப்ராமிசஸ், அந்த மெனு தான் வாக்குத்தத்தங்கள். அந்த மெனுவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி ஜெபிச்சு என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு வசனம் சொல்லுது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். whoever asks it shall be given unto him. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே துன்பத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே பிரச்சனையில் இருக்கிறேன், அது ஆண்டவருக்கு தெரியும் பிரச்சனை இருக்கிறீங்கன்னு சொல்லி, அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஆண்டவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க. அதான் போன வாரம் வசனம் வாசிச்சோம்ல, நான் என்ன செய்யணுமோ என் கரத்தின் கிரியைகளை கொடுத்து எனக்கு கட்டளையிடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்றீங்க இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி. சமாதானம் இல்லையா? சமாதானத்துக்கு ஜெபிங்க. சமாதானத்துக்கு ஏதுவான வாக்குத்த வார்த்தையில சொல்லி என்ன பண்ணுங்க, ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? சமாதானம் வரும். இல்லாண்டவரே சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை, ஒரே பிரச்சனையாக இருக்குது, இதுக்காக இருக்குது, அப்படி இருக்குது. அதான் தெரியுது பிரச்சனை இருக்குன்னு. ஒவ்வொரு முறை நீங்கள் இப்படி சொல்லும் போது என்ன அர்த்தம்? ஹோட்டலில் போய் உட்காந்து ஐயோ பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. சமாதானம் இல்லைன்னு தெரியுது இல்லை, என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஐயோ புள்ள உருப்படவே மாட்டாங்க, அவன் நல்லாவே இல்லைங்க, அவன் வந்து அறிவே இல்லைங்க அவனுக்கு, அதான் தெரியுது, அதான் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கிறானே. அதுக்கு என்ன பண்ணணும்? அவன் எப்படி மாறணுமோ அப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு, அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிக்கிறான். அதே தான் மார்க் 11:23 அங்கே ஒரு வார்த்தை தமிழில் மிஸ் ஆகிருக்கு, டிசையர், வாஞ்சைன்ற வார்த்தை அங்கே மிஸ் ஆகிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. whosoever desires, எவன் ஒருத்தன் இந்த மலை சமுத்திரத்தில் போய் விழணும்னு ஆசைப்படுறானோ, உள்ளுக்குள்ளே நினைக்கிறானோ, அவன் சொன்னபடியே அப்படியே ஆகும். அவன் சொன்னபடி விசுவாசிக்கணும், அப்படியே அவன் சொல்லணும். முதல்ல மலையை பார்த்து பேர்ந்து போடு. அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெபிக்க ஆரம்பிங்க. இஃப் யூ டோன்ட் சூஸ், காட் நெவர் டஸ். நீங்கள் சூஸ் பண்ணல, தெரிந்து கொள்ளனா கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. ஏன்? நம்முடைய கடவுள் ஜென்டில்மேன் காட். அவர் தெரிஞ்சுக்கோங்க, அவர் ஜென்டில்மேன். உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். யூ ஹேவ் த பவர் டு சூஸ் ஃப்ரம். தெரிந்து கொள்ளுங்க, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்க, சரியான காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அப்போ ஏன் கர்த்தர் நான் ஜெபிச்சாதான் செய்யணும்? ஏன்னா நான் ஜெபிச்சாதான் தேவதூதன் நிறைவேறணும்னு ஏன் ஆண்டவர் சொல்லணும்? நான் ஜெபிச்சாதான் கர்த்தரனை ஆசீர்வதிப்பாருன்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா, நமக்கு சுய சித்தம் அப்படின்ற ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம தெரிந்தெடுத்து ஜெபிக்காவிட்டால் எந்த திட்டங்களும் நம்ம வாழ்க்கை நிறைவேற முடியாது. புரியுதா? அப்ப இதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். Why pray? Because unless I pray, unless I choose the plans of God, nothing is going to be fulfilled in my life. நான் தெரிந்து கொண்டு ஜெபிக்காவிட்டால் என் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறுவது இல்லை. நான் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு வார்த்தையின்படி ஜெபிக்காவிட்டால், வாக்குத்தத்தங்களின்படி ஜெபிக்காவிட்டால் கர்த்தருடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவது இல்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவும் முடியாது. என் லைஃப் இப்படியே தான் இருக்க போகுது. ஸோ நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கணும். எல்லா வார்த்தையும் இருக்கு. வாக்குத்தத்த வார்த்தைகள் எடுத்து ஜெபிங்க. ஏன்னா வாக்குத்தத்த வார்த்தைகள் கர்த்தர் தன் பேரில் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இன்னும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. நம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இட் இஸ் ஆல்ரெடி கிராண்டட். நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது அதை நம்ம முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இஃப் யூ டிசைர் ஃபார் இட், ஸ்பீக் ஃபார் இட். அதுக்காக பேசுங்க, வாக்குத்தத்தத்துக்காண்டி பேசுங்க. உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருக்கட்டும். யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் வரக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. சரியான காரியங்களை சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார்.